திருப்புகழ் 784. மேகவார் குழலது ஆட தனபாரமிசை ஆரமாட குழையாட விழியாட பொறி மேனி வாசனைகள் வீச அல்குல் மோதி பரிமளம் ஏற மீன் நூல் ஆடை இடையாட மயில் போல நடை ஓலம் ஓலம் என பாதமணி நூபுரமும் மேல் வில் வீச பனி கீர குயில் போல குரல் முழவோசை ஆகவே அவைகள் கூடிடுவர். வீதி வருவோரை வாரும் எனவே சரசமோடு உருகி ஆசை போல மனையே கொடு அணைவார்கள். குவடு அதிபார ஆணி மா முலையின் மூழ்கி சுகவாரி கொடு வேர்வை பாய அணையூடு அமளி ஆடி இடரான சூலை பல நோய்கள் கடலாடி உடல் உழல்வேனோ. நாகலோகர் மதிலோகர் பகலோகர் விதி நாடுளோர்கள் அமரோர்கள் கணநாதர் விடைநாதர் வேதியர்கள் ஆதி சர ஜோதி திகழ் முனிவோர்கள் நாதரே நரர் மண் நாரணர் புராண வகை வேத கீத ஒலி பூரை இது பூரை என நாசமாய் அசுரர் மேவு கிரி தூளிப்பட விடும் வேளா. தோகை மாது குரமாது அமுத மாதுவின் நல் தோழி மாது வழி நாயகி மினாளை சுக சோகமோடு இறுகி மார்முலை விடாமல் அணை புணர்வோனே. தோளிராறு முகமாறு மயில் வேல் அழகு மீது எய்வான வடிவா தொழுதெனா பயன சூழ் காவிரியும் வேளூர் முருகா அமரர் பெருமாளே. தோகை மாது குரமாது அமுதமாதுவின் நல் தோழி மாது வழி நாயகி மினாளை சுக சோகமோடிருகி மார்முலை விடாமல் அணை புணர்வோனே. தோளிராறு முகம் ஆறு மயில் வேல் அழகு மீது எய்வான வடிவா தொழுதெனா வயனர் சூழ் காவிரியும் வேளூர் முருகா அமரர் பெருமாளே. தோள் இராறு முகமாறு மயில் வேல் அழகு மீது எய்வான வடிவா தொழுதெனா வயனர் சூழ் காவிரி. புயங்கள் 12 முகங்கள் 6 மயில் வேல் என்ற இவை அழகில் மிக்கு விளங்கும் அழகுருவம் வாய்ந்தவனே. எய்வான வடிவா தொழுது வணங்கி ஜடாயு சம்பாதி எனும் பறவை வடிவினர் சூழ்ந்து வணங்கும் சோலைகள் விரியும் புள்ளிருக்கு வேளூரில் வீற்றிருக்கும் தேவர் பெருமாளே அமரர் பெருமாளே. நாக உலகத்தில் உள்ளவர்கள், சந்திர மண்டலத்தில் உள்ளவர்கள், கதிரவன் மண்டலத்தில் உள்ளவர்கள், பிரம்மலோகத்தில் உள்ளவர்கள், அமரோர்கள், கணநாதர், விடைநாதர், வேதியர்கள், முதன்மையான ஜோதி விளங்கும் முனிவர்கள், சத்யநாதர், சதோகநாதர் முதலிய நவநாத சித்தர்கள், மனிதர்கள், நிலை பெற்ற நாராயண மூர்த்திகள், 18 புராணங்கள், வேத கீத ஒலிகள் என்ற இவையெல்லாம் அசுரர்களின் முடிவு காலம் இதுவே என்று கூற அசுரர்கள் நாசமாக அவர்கள் இருந்த கிரௌஞ்சம் ஏழுமலை முதலியவை தூளாக விடும் வேலை உடையவனே. மயில் போன்ற மங்கையும் குரவர் மங்கையும் அமுதவல்லி என்ற பெயர் பூண்டிருந்த தேவசேனையின் நல்ல தோழியும் வள்ளிநாயகியுமான மண் ஒளி உடையவளை இன்பத்துடனும் விரகதாபத்துடனும் அழுத்தமாக கட்டி அணைத்து கூடியவனே. இத்திருப்புகழில் முதல் பாதியில் மகளிரின் அங்கலாவண்ய விவரமாக கூறப்பட்டுள்ளது. அத்தகைய பொது மகளிரின் வலையில் அகப்பட்டு பின்பு வருத்தத்தை உண்டாக்கும் சூலை நோய் பல நோய்கள் என்ற கடலில் ஆடி வேதனைப்பட்டு இந்த உடலுடன் நான் அலைவேனோ, இந்த உடலுடன் நான் உழல்வேனோ, அவ்வாறு நிகழா வண்ணம் என்னை காத்து அருள வேண்டும் என்று வேண்டியவாறு